ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அன்னைக்கு நான் இப்படி தான் தச்சுட்டே இருந்தேன். என்னோடய ரெகுலர் கஸ்டமர் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு அர்ஜெண்ட்டாக ப்ளவுஸ் வேணும்க்கா, நாளைக்கு ஈவினிங்கே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்க்ரீனில் தச்சுக்கிட்டு இருக்க ப்ளவுஸ் அந்த பொண்ணோடது தான். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைன் கேட்டிருந்தாங்க. நெக்குக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டெப் வர்ற மாதிரி அந்த நெக்குக்கு கூட பீட்ஸ் வச்சு தச்சுருந்தேன்ல, அதே ப்ளவுஸ் தான். அந்த டிசைன் எப்படி தைக்கணும்னு சொல்லி நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். அந்த பீட்ஸ் வைக்கிறது தான் இப்போ ட்ரெண்டியாக போய்கிட்டு இருக்கா. அதனால அந்த பாசி வந்து எப்படி தைக்கணுங்கிறத நீங்கள் ஒரு முறை வீட்டில் தச்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வச்சு பழகிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஹேங்கிங் பீட்ஸ் வைக்கணும் அப்படின்னா 2 ஸ்லீவுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? பாசி தானே இவ்வளோ ரேட்டு அப்படின்னு நீங்கள் வந்து அசால்ட்டாக நினைக்காதீங்க. அந்த 2 கைக்குமே பாசி வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் செலவாகுது. நார்மலாக அந்த 4 மணி நேரத்தில் நம்ம ப்ளவுஸ் தைச்சா கூட நம்ம வந்து 1500 ரூபாய்க்கு ஆச்சு சம்பாரிச்சிடலாம். குறைஞ்சதான் 1000 ரூபாய்க்கு ஆச்சு சம்பாரிச்சிடலாம். நம்ம ஒன்றுமே இல்லாமல் அந்த பாசி வைக்கிறோம் பாருங்கள், அதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் செலவாயிரும். அது கஸ்டமருக்கு புரியவும் மாட்டேங்குது, இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாசி பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற பாசி தான். இப்போ வந்து நார்மலாக எல்லா ஸ்லீவுக்குமே அந்த பாசி வைக்க எல்லா கஸ்டமருமே விரும்புகிறாங்க. எல்லா ப்ளவுஸுக்குமே அந்த பாசி வைக்கலாம். ஆரி ஒர்க்குக்கு மட்டும் கிடையாது, நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ப்ளவுஸுக்குமே அந்த பாசி ஸ்டிச் பண்ணி போடலாம். அதே சமயம் இந்த ஸ்கேலப் டிசைன் 2 ஸ்லீவுக்குமே தைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா இது வந்து பொறுமையாக கேன்வாஸில் கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நம்மளுக்கு அதிக நேரம் செலவாகும். கட் பண்ணணும், அயன் பண்ணணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத் மெயின் கிளாத்லாம் அட்டாச் பண்ணி தைக்கணும். அதை பொறுமையாக திருப்பி அயன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலைகள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேலை பார்த்திங்கன்னா ஹெவியான வேலையாக இருக்கும். நிறையா டைம் வந்து செலவாகும் இந்த மாதிரி டிசைனுக்கு. யார் வந்து ஸ்கேலப் டிசைன் ஸ்லீவுக்கு தைக்க சொன்னாலும் சரி, கண்டிப்பாக 150 முதல் 200 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே சமயம் நெக்குக்கு வைக்கணும் அப்படின்னா டிசைனை பொறுத்து அமௌண்ட்டை சேர்த்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ.